வணக்கம் நண்பா, நண்பி. உங்க கூடவே சுத்தி உங்க தட்டில் சாப்பிட்டு உங்கள் காசிலேயே வாழ்ந்துட்டு கடைசியில் உங்களுக்கு குழி பறிக்க காத்துட்டு இருக்கும் ஒரு கூட்டம். அது உங்க ரத்த சொந்தம், உங்கள் நண்பன், நீங்கள் உயிராய் மதித்த ஒருத்தன். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நான் அவனுக்கு என்ன குறை வச்சேன்? அவன் கஷ்டப்படும் போது என் சாப்பாட்டை எடுத்து அவனுக்கு ஊட்டுனேனே. என்கிட்ட காசு இல்லைனாலும் கடன் வாங்கியாச்சும் உனக்கு உதவி செஞ்சேன். ஆனா இன்னைக்கு அவன் என்னை எதிரியா பார்க்கறான். இது நியாயமா? அப்படின்னு ராத்திரி தூங்காமல் அழுதுருக்கீங்களா? அப்படின்னா நீங்க தனியா இல்ல. இந்த உலகத்தில் நல்லவங்களாயிருக்கிற எல்லாருக்கும் நடக்கிற பொதுக்கதை அது. இது உங்க தப்பு கிடையாது. ஆனா இது இப்படியே விட்டுட்டீங்கன்னா அது உங்க தப்பு தான். இந்த வீடியோவோட முடிவுல உங்களுக்கு ஒரு ரகசியம் காத்துட்டு இருக்கு. அந்த ரகசியம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த துரோகி யார் என்று உங்களுக்கு அடையாளம் காட்டிடும். ஆனா அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சில கசப்பான உண்மைகளை முழுங்கித்தான் ஆகணும். தயாராயிருங்க. ஏன்னா நான் சொல்ல போற விஷயங்கள் உங்க நெஞ்சுக்குள்ள ஏற்படுத்துற அந்த வலி தான் உங்களுக்கு மருந்தாக மாறப்போகுது. பகுதி 1. ஏமாளி எனும் பட்டம், த கல்லிபிள் டேக். சாணக்கியர் சொல்கிறார், நல்லவனாயிரு, ஆனா ரொம்ப நல்லவனாக இருக்காதே. ஏன் தெரியுமா? ரொம்ப நல்லவங்களை இந்த உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? இளிச்சவாயன்னு சொல்லும். நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்றீங்கன்னா ஏன்னா உங்க மனசு ஹீரோ. ஆனா அந்த 500 ரூபாய் வாங்கினவன் நாளைக்கு தெருவுல உங்களை பார்த்தா முகம் கொடுத்து பேசுறானா? இல்ல உங்க பின்னாடி போய் இவன் என்ன பெரிய இவனான்னு உங்களையே கேவலமா பேசுறான். உளவியல் சுழற்சி. ஏன் இப்படி நடக்குது? இதற்கு பின்னாடி ஒரு பயங்கரமான உளவியல் சுழற்சி இருக்கு. இது தெரியாம தான் நம்ம அப்பாவும் தாத்தாவும் ஏமாந்தாங்க. இப்ப நீங்களும் ஏமாந்துகிட்டு இருக்கீங்க. இனிமே உங்க பிள்ளைகள் ஏமாறணுமா வேணாமா? இந்த வீடியோவை ஒரு வினாடி கூட தள்ளிவிடாமல் பாருங்க. நடுவுல நான் சொல்ல போற ஒரு விஷயம் உங்க உயிரை காப்பாற்றலாம். பகுதி 2. ஒரு குட்டி கதை. இது உங்க கதையா? ஒரு குட்டி கதை. இது உங்க கதையான்னு பாருங்க. ஒரு ஊர்ல ராமன் ஒருத்தன் இருந்தான். ராமு ரொம்ப வெகுளி, மனசுல கலகமில்லாதவன். அவனுக்கு சோமு ஒரு நண்பன். சோமுவுக்கு வேலை வெட்டி இல்ல. ராமு தான் சோமுவை தத்து எடுத்த மாதிரி பார்த்துக்கிட்டான். சம்பாதிப்பான், அதுல பாதி பணத்தை சோமுவுக்கு கொடுப்பான். சோமு என்ன பண்ணுவான்? ராமுவோட சட்டையை போட்டுப்பான், ராமுவோட வண்டியை எடுத்துட்டு சுத்துவான். காலாண்டுச்சு. சோமுவுக்கு ஒரு சின்ன வேலை கிடைச்சது. ராமு சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சான். ஊர் பூரா ஸ்வீட் கொடுத்தான். ஆனா சோமு வேலைக்கு போன உடனே என்ன ஆச்சு தெரியுமா? முதல் மாசம் சம்பளம் வாங்கினவன் ராமுவை பார்க்க வரல. நாட்கள் போக போக சோமுவுக்கு பழைய வண்டி இப்போ கேவலமா தெரிஞ்சது. ஒரு நாள் 4 பேர் முன்னாடி ராமுவை பார்த்து சோமு, இவன் என்ன பெரிய ஆளா, எப்ப பார்த்தாலும் என் உயிரை வாங்குறான்னு பேசுனான். இப்ப சொல்லுங்க, ராமு செஞ்சது தப்பா? இங்கதான் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சோமு இப்ப மாறல. சோமுவோட உண்மையான முகம் இதுதான். ராமு உதவி செய்யும் போது சோமு ஒரு வேஷம் போட்டான். அந்த வேஷம் கலைஞ்சு போச்சு. இது கதை மட்டுமில்ல, இது உங்க கதையும் கூட. பகுதி 3. 7 கட்ட ஆபத்து வரைபடம். மனுஷங்க ஏன் இப்படி மாறுறாங்க? ஒரு 7 கட்ட வரைபடத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது தெரிஞ்சுக்கிட்டா இனிமே எவன் உங்களை ஏமாத்த நினைச்சாலும் நீங்க உஷாராகிடலாம். முதல் பொறி, பாசமழை, ஃபிளாட்டரி. நீதான் தெய்வம், நீ இல்லன்னா நான் செத்துருவேன்னு கால்ல விழுவான். உங்க ஈகோவை அப்படியே ஐஸ் வச்சு தடவுவான். பற்றிக்கொள்ளல், த லீச்சிங். உதவி கிடைத்த உடனே அவன் ஒரு அட்டை பூச்சி மாதிரி ஒட்டிப்பான். உங்க நேரம், உங்க பணம், உங்கள் அறிவு, உங்கள் தொடர்புகள் எல்லாத்தையும் உறிஞ்சிடுவான். வளர்ச்சி, growth. உங்கள் உதவியால் அவன் கொஞ்சம் கொஞ்சமா மேல வருவான். இப்போ அவனுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும். காசு வரும், மரியாதை வரும். ஒப்பீடு, கம்பேரிசன். இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அவன் வளர்ந்த உடனே கண்ணாடிய பாப்பான், அப்புறம் உங்களை பாப்பான். இவனை விட நாம என்ன குறைச்சல், இவன் ஏன் நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான், இவன் என்ன பெரிய இவனா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு போட்டி வரும். வெறுப்பு, டிஸ்டெயின். நீங்க அவனுக்கு செஞ்ச உதவி இப்போ அவனுக்கு ஒரு பாரமா தெரியும். ஒவ்வொரு தடவைக்கும் உங்களை பார்க்கும்போது அவனுடைய பழைய கஷ்டகாலம் ஞாபகத்துக்கு வரும். நீங்க அவனுக்கு கடவுளா தெரிய மாட்டீங்க, அவனுடைய கடன்காரனா தெரிவீங்க. துரோகம், பிட்ரேயல். இதுதான் கிளைமேக்ஸ். அவன் தன்னை நிரூபிக்க உங்களுக்கு குழி தோண்ட ஆரம்பிப்பான். அது முதுகுக்கு பின்னாடி பேசலாம், உங்க ரகசியத்தை வெளியே சொல்லுவான். நாடகம், விக்டிம் பிளே. நீங்க இத கேள்வி கேட்டா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நீங்க தான் என்ன கொடுமைப்படுத்தினீங்கன்னு ஊருக்குள்ள அழுது நாடகம் போடுவான். கடைசில ஊரே உங்களை ஒரு வில்லனாக பார்க்கும்.
இந்த 7 ஸ்டேஜையும் நல்லா மனசுல ஏத்திக்கோங்க. இப்ப உங்க வாழ்க்கையில யாராவது 3வது ஸ்டேஜ்ல 4வது ஸ்டேஜ்ல இருக்கலாம். உஷாரா இருங்க, இல்லனா 6வது ஸ்டேஜ்ல நீங்க இரத்த கண்ணீர் விட வேண்டி வரும். பகுதி 4. நண்டு ஜாதியின் உளவியல். ஏன் ஒருத்தன் இப்படி பண்றான்? இதுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க ஆடி போயிடுவீங்க. அவன் உங்களை வெறுக்கல, அவன் உங்கள் வளர்ச்சியை கண்டு பயப்படுகிறான். நீங்க நல்லா இருக்கீங்க, தைரியமா இருக்கீங்க, நேர்மையா இருக்கீங்க. இது எல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு அவனுடைய குறைகள் பெருசா தெரியுது. நீங்க ஒரு கண்ணாடி மாதிரி. உங்களை பார்க்கும் போதெல்லாம் நாம இன்னும் ஒன்றுமே சாதிக்கலையேங்கிற தாழ்வு மனப்பான்மை அவனுக்குள்ள கொள்ளுது. அழிவின் நோக்கம். அதனால அவன் என்ன நினைக்கிறான்? இவன் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் அவனுக்கு அடிமை மாதிரி தான் தெரியுவேன். இவனை அழித்தால் நான் தான் ராஜாவாக முடியும். அதுதான் அவனுடைய புத்தி. இதுக்கு பேரு தான் நண்டு கதை. ஒரு பாத்திரத்துல நிறைய நண்டுகளை போட்டு வச்சா ஒரு நண்டு மேலே ஏற முயற்சி பண்ணும்போது மற்ற நண்டுகள் அடிச்சு பிடிச்சு கீழே இழுக்கும். நானும் வெளியே போக மாட்டேன், உன்னையும் போக விட மாட்டேன். நம்ம கூட இருக்கிறவங்களும் இந்த நண்டு ஜாதி தான். கோபம் நியாயமானது. சின்ன வயசுல இருந்தே நம்மளை விட்டுக்கொடு, சகிச்சுக்கோ, பொறுமையாயிருன்னு சொல்லி சொல்லி நம்மளை மழுங்கடிச்சிட்டாங்க. உண்மை போர்க்களம். அன்பை விட அறிவுதான் முக்கியம், பாசத்தை விட பாதுகாப்பு தான் முக்கியம். இத புரிஞ்சுக்காதவங்க தான் இன்னைக்கு நடுத்தெருவுல நிக்கிறாங்க. நீங்க நடுத்தெருவுல நிக்கணுமா? பகுதி 5. துரோகியை அடையாளம் காணும் 4 அறிகுறிகள். சரி, இப்போ யார் இந்த துரோகி? நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்க கூடவே ஒருத்தன் இருப்பான், நல்லா சிரிச்சு பேசுவான். ஆனா நான் சொல்ற இந்த அறிகுறிகள் அவன்கிட்ட இருக்கான்னு இப்ப செக் பண்ணுங்க. சந்தோஷப்பட மாட்டான். உங்களுக்கு ஒரு லாட்டரி அடிக்குது, இல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்குதுன்னு வைங்க. அதை உங்ககிட்ட சொல்லும்போது அவன் கண்ணை பாருங்க. உண்மையா சந்தோஷப்படுறானா, இல்ல ஓ அப்படியான்னு கண்ணு சிரிக்காம பேசுறானா? அவன்தான் முதல் எதிரி. உங்க கஷ்டம் அவனுக்கு தீனி. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவன் முகம் மலரும். அச்சச்சோ இப்படி ஆயிடுச்சேன்னு வாயில சொல்லுவான். ஆனா மனசுக்குள்ள நல்லா வேணும் இவனுக்கு, ஆடுன ஆட்டம் என்னன்னு கொண்டாடுவோம்னு மனசுல நினைப்பான். நீங்க கூர்ந்து கவனிச்சால் தெரியும். கிண்டல் பேச்சு. 4 பேர் இருக்கும்போது உங்களை மட்டம் தட்ட ஜோக் அடிப்பான். நீங்க கோவப்பட்டா ஏன் மச்சான் டென்ஷன் ஆகுற, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு சமாளிப்பான். அது விளையாட்டில்ல, அது அவனுடைய வேஷம். கொஞ்சம் கொஞ்சமா உங்க இமேஜை கெடுக்கிறான். ரகசியத்தை கக்குவான். மச்சான் இது என்கிட்ட மட்டும் சொல்லு, வேற யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி உங்க அந்தரங்க விஷயத்தை தோண்டி தெரிவான். எதுக்கு? நாளைக்கு உங்களுக்கு எதிரா அதை ஆயுதமாக பயன்படுத்த வரதுக்கு தான். பகுதி 6. சாணக்கியர் தரும் பாடம். இதெல்லாம் கேட்டுட்டு ஐயோ அப்ப நான் யாரையும் நம்பக்கூடாதா, நான் ஒரு காட்டுமிராண்டி மாதிரி வாழணுமான்னு நீங்க கேட்கலாம். இல்லை, சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? அன்பாயிரு, ஆனா அடிமையா இருக்காதே. உதவி செய், ஆனால் உன்னையே இழந்து விடாதே. இனிமே நீங்க என்ன செய்யணும்? ரகசியம் காக்கணும். உங்கள் இடது கைக்கு தெரியாமல் வலது கைக்கு உதவி செய்யுங்க. ஆனா உங்க திட்டங்களை, உங்கள் பணபலத்தை, உங்கள் அடுத்த நகர்வை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. திறந்த புத்தகம் மாதிரி இருக்காதீங்க. 4 பேர் கிழிச்சிட்டு போயிடுவாங்க. எல்லைக்கோடு போடுங்கள். வீட்டுக்கு எப்படி காம்பவுண்டு சுவர் கட்டுறோமோ, நாய் உள்ள வராமல் இருக்கத்தானே, அது மாதிரி உங்க மனசுக்கும் ஒரு சுவர் வேணும். இதுக்கு மேல உள்ளே வராதேன்னு கோடு போடணும். நோ சொல்ல பழகுங்க, அதுல ஒரு கெத்து இருக்கு. பரிதாபத்தை தூக்கி எறியுங்கள். பாவம் பார்க்கிறது தான் நம்ம பெரிய வியாதி. தகுதி இல்லாதவனுக்கு செய்கிற உதவி விஷத்திற்கு சமம். ஒருத்தனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள், ஆனால் தினம் தினம் மீனை பிடித்து அவன் தட்டில் வைக்காதீர்கள். அப்படி வைச்சிங்கன்னா இன்னைக்கு நீங்க மீன் வைக்கலையோ அன்னைக்கு அவன் உங்களை திட்டுவான். வளர்ச்சி தான் பதில். அவன் உங்களை பத்தி தப்பா பேசுறானா, பேசட்டும். நீங்க பதில் பேசாதீங்க. உங்கள் வெற்றி பேசட்டும். நீங்க இன்னும் பெரிய ஆளா வருவீங்க. புது கார் வாங்குவீங்க, புது வீடு கட்டுங்க, சந்தோஷமா இருங்க. உங்க சந்தோஷம் தான் அவனுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. அவன் வயிறு எரிஞ்சு சாவான். பகுதி 7. இறுதி முடிவு மற்றும் சவால். நண்பர்களே, இது நீங்க இப்பவே மாற்றலைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? காலம் யாரையும் மன்னிக்காது. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்ககிட்ட இருக்கிற மிச்சம் மீதி எனர்ஜியையும் அந்த அட்டை பூச்சிகள் உறிஞ்சி எடுத்துடும். நீங்க வயசான காலத்துல கையில காசு இல்லாம, உடம்புல தெம்பில்லாம உட்கார்ந்து இருக்கும்போது நீங்க யாரெல்லாம் தூக்கி விட்டீர்களோ அவங்க எல்லாரும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அப்ப நீங்க சுன்ற கண்ணீருக்கு மதிப்பே கிடையாது. ஐயோ, அன்னைக்கே நான் உஷாராக இருந்திருக்கலாம் என்று நீங்கள் கதறணுமா? சொல்லுங்க, கதறணுமா? இல்லன்னா இன்னைக்கு இப்பவே ஒரு முடிவெடுங்க. என் வாழ்க்கை என் கையில. இனிமே எவன் தயவு கொண்டா நிக்க மாட்டேன். எவன் பேச்சுக்கு நான் கேட்க மாட்டேன். எனக்கு துரோகம் செஞ்சவங்களை நான் பழி வாங்க மாட்டேன்.
ஆனால் அவர்களை என் வாழ்க்கையிலிருந்து குப்பையை கொட்டுற மாதிரி தூக்கி எறிஞ்சிடுவேன். இந்த முடிவை நீங்க எடுத்தால் மட்டும் போதாது, அது உங்க ஆழ் மனசுல பதிய வைக்கணும். உங்களை சுற்றி எத்தனை பேர் வேஷம் போடுகிறார்கள்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த வீடியோவை இவ்வளவு தூரம் நீங்க பார்த்திருக்கீங்களோ, நீங்க ஒரு புத்திசாலி. நீங்க தப்பிக்க வழி தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு நான் ஒரு சவால் விடுறேன். தைரியம் இருந்தா இதை செய்யுங்கள். உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க, உங்களை ஏமாத்தினவங்க முகத்தை நினைச்சு பாருங்க. அவன்கிட்ட போய் சண்டை போடாதீங்க. ஆனா இன்னையில இருந்து அவனுக்கான கதவை நிரந்தரமா மூடிடுங்க. உங்க மனசுல இருந்து அவனை டெலீட் பண்ணிடுங்க. நீங்க ஜெயிப்பீங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஏன்னா அடிபட்ட சிங்கம் தான் வேட்டையாட தைரியமா கிளம்பும். நீங்க இப்போ அடிபட்ட சிங்கம். ஒரு கர்ஜனைக்கு இந்த ஊரே அதிரப்போகுது. ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த வீடியோவில் நான் சொன்னது உங்க வாழ்க்கையில நடந்திருக்குதா? ஆமாம் என்றால் நீங்கள் தனியா இல்ல. நம்ம மாதிரி லட்சக்கணக்கான பேர் இருக்காங்கன்னு நாம எல்லாரும் ஒரே குடும்பம். உங்க மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, நான் இனிமேல் ஏமாற மாட்டேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதை டைப் பண்ணும்போது உங்க மனசுல ஒரு புதிய உறுதி வரும் பாருங்க. உங்களுக்கான அடுத்த வீடியோ இதை விட இன்னும் பயங்கரமான உண்மைகளோட காத்துக்கிட்டு இருக்கு. அது வரைக்கும் உஷாரா இருங்க நண்பர்களே. யாருக்காகவும் உங்க வாழ்க்கையை வாழாதீங்க. நீங்கள் வாழ்வதற்காகத்தான் பிறந்தவங்க. வாழ்ந்து காட்டுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க சித்திரை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.